வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 573 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. பல எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வுகள் ரத்தாகியுள்ளன. அதில் குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை. நாம் இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரம் பாலஸ்தீனில் இரவு 7 மணி, சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை ரோம் நகரில் 4வது கட்ட பேச்சுவார்த்தை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் நடைபெற்றிருக்க வேண்டியது. அது நடைபெறாது என்று 3 நாட்களுக்கு முன்பு ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இப்படி பல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக பேச வேண்டியிருக்கின்றன. ஒவ்வொன்றாக நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த ஒரு வாரத்துல குறிப்பா பல நிகழ்வுகள் நடந்ததுல நேத்து நடந்ததை நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்கேயிருந்து போலாம்னு நினைக்கிறேன். உணவுப் பொருட்களை காசாக்குள்ள கொண்டு போறதுல பெரிய அளவுல இவங்க தடை பண்ணியிருந்த காரணத்தினால ஒரு 20 நாட்டை சேர்ந்த தொண்டு நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்து ஃப்ரீடம் ஃப்ளட்டில்லா அப்படின்ற ஒரு கப்பலை தயார் பண்ணி அவங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கலெக்ட் பண்ணி மால்டோவால இருந்து கொஞ்சம் செயற்பாட்டாளர்கள்லாம் ஏத்திக்கிட்டு அவங்க வந்து காசா போற பிளான்ல இருந்திருக்காங்க. அதை வந்து நேத்து விடிய கிளம்புற இஸ்ரேலுடைய போர் விமானங்களா இல்ல ட்ரோனா தெரியல, அதை தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கப்பல் இன்னும் அங்கதான் இருக்கு. அங்க உள்ள இருந்தவங்க எல்லாம் எந்த உயிர் சத்தமும் இல்லாம காப்பாத்திட்டாங்க. இதுக்கு வந்து சர்வதேச நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க? ஏன்னா துருக்கி வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சதா நான் பார்த்தேன். இப்படி வேற பல நாடுகள் ஒரு மனித உரிமை ரீதியா கொண்டு வர்ற கப்பலை தாக்குதல் நடத்துறது, அதுவும் வேற ஒரு நாட்டுடைய மால்டாவுடைய எல்லைக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறது அப்படின்றது சர்வதேச விதிமுறையில கண்டிப்பா மீறி இருக்கணும். அது யூரோப்ல இருக்கிற ஒரு நாட்டோட போய் இவங்க இது மேல அங்க தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா அது பெரிய பிரச்சனையா இருக்கணும். ஆனா வழக்கம் போல எதுவுமே நடக்கல. அதான் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இது என்ன நடந்திருக்கு? இதுக்கப்புறம் இந்த கப்பலை கொண்டு போய் எங்க காசால சேர்த்துருவாங்களா? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா அப்படிங்கிறது வந்து ஒரு தொண்டு நிறுவனம். ஆக்சுவலா வந்து அந்த அமைப்பு வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான மனித உரிமை சார்ந்த ஹியூமனிடேரியன் எய்டு, அதாவது மனித மனிதநேயமிக்க உதவிகள் வழங்குறதுல வந்து முக்கியமா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா வந்து ஏற்கனவே பலமுறை காசாக்குள்ள இஸ்ரேல் ஆர்மிக்கு தெரியாம கொண்டு வந்து உணவுப் பொருட்கள், உதவி பொருட்களை வந்து வழங்கியிருக்கு. அது வந்து எப்பவுமே இந்த மாதிரியான கான்ஃபிளிக்ட் ஜோன்ல இந்த மாதிரியான உதவிகள் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு. ரொம்ப கரேஜியஸான அமைப்பு. ஏன்னா அதுல பல பல இண்டிவிஜுவல்ஸ், பல்வேறு நாடுகளை சார்ந்த ஆக்டிவிஸ்ட் தான் வந்து அந்த முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பல்வேறு இடங்கள்ல இருந்து உதவிகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது அவங்களுடைய முக்கியமான பணி. பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில, அச்சுறுத்தலுக்கு இடையில தான் வந்து இந்த பணியில வந்து அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அமைப்பு வந்து அந்த மாதிரியான ஒரு ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன்ல வந்து ஈடுபடும் போது அந்த கப்பலினுடைய பேர் வந்து குளோபல் கன்சைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் தான் வந்து அவங்க தயார் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எந்த இடத்துலங்கிறது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா இன்டர்நேஷனல் வாட்டர்ல தான் வந்து தாக்குதல் நடந்ததா நேத்திக்கு ரிப்போர்ட் வந்திருந்தது. தொடர்ந்து வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் பார்க்கல. இன்டர்நேஷனல் வாட்டர்ல தான் வந்து இந்த தாக்குதல் நடந்ததா சொல்லியிருக்கிறாங்க. அதுல டிஸ்ட்ரஸ் கால் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த கப்பல் வந்து பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு தாக்குதல்ல. ட்ரோன் தாக்குதல் மூலமா தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. பற்றி எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து டிஸ்ட்ரஸ் கால் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தது வேற எந்த நாட்டு உதவியும் வரல. சைப்ரஸினுடைய கப்பல் உதவி தான் வந்து வந்திருக்குது. ஸோ அவங்க தான் வந்து அந்த உதவிக்கு வந்ததா வந்து சொன்னாங்க. வேற எந்த நாட்டினுடைய உதவியும் வரல. மெடிட்ரேனியன்ல தான் அந்த சம்பவம் நடந்ததாகவும் நேத்து வந்த ரிப்போர்ட்ல சொல்லுது. என்னன்னா இது எந்த நாட்டினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்த கப்பல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மேபி அந்த டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ எது எப்படி இருந்ததுனாலும் இந்த மாதிரியான உதவி பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்தின் மீதான தாக்குதல்ங்கிறது இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இதை பல நாடுகள் வந்து கண்டனம் பண்ணியிருக்கிறாங்க. பல அமைப்புகள் கண்டனம் பண்ணியிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா நேத்து இதற்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. இது வந்து ஒரு ஜெனசைடல் என்டிட்டி. இது வந்து எந்தவித சர்வதேச நியமங்களையும் மதிக்காத ஒரு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து இருக்கிறதுக்கு தகுதியற்றது அப்படிங்கிறத நேத்திக்கு ஹிஸ்புல்லா வந்து அறிக்கையில வெளியிட்டிருந்தாங்க. இப்படி பல்வேறு ஆஹ், அமைப்புகள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மற்ற எல்லா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து இஸ்ரேலுங்கிறது ஒரு ரோக் ஸ்டேட்டுங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே வருது. அதுல இது முக்கியமான ஒரு சம்பவமா நடந்திருக்கு. இதுல போன முறை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன முறை வந்து இந்த மாதிரியான ஒரு உதவி முயற்சியில இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லா அமைப்பு ஈடுபடும்போது அமெரிக்காவில இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு நபர் மேத்யூ ஹோங்கிறவர் வந்து அதுல வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை திரும்ப வந்துட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நான் போயிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ இப்படி பல்வேறு நாடுகள்ல இருந்து மனித உரிமை சார்ந்து இயங்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் வந்து இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ரொம்ப கரேஜியஸான முயற்சி. ஏன்னா இதுல வந்து இஸ்ரேல் மாதிரியான நாட்டுக்கிட்டெல்லாம் வந்து நீங்க எதிர்த்து வந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது. அவங்க வந்து நேரடியா கொல்லுவாங்கங்கிறது தெரிஞ்சே தான் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த மாதிரியான ஆக்டிவிஸ்ட் வந்து இதுல ஈடுபடுறாங்க. அதை நேத்திக்கு நிரூபிச்சிருக்கு இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து ஒரு ரோக் ஸ்டேட்டுங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கு. இந்த மாதிரியான செயற்பாட்டாளர்களினுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நேத்திக்கு நிரூபிச்சிருக்கு. இது உலக நாடுகளே கண்டனம் பண்ணணும். உலக மக்கள் வந்து இதை கடுமையா கண்டனம் பண்ணணும். இஸ்ரேலுங்கிறது ஒரு இருக்க தகுதியற்ற ஒரு நாடா வந்து மாறி இருக்குங்கிறதுல இன்னொரு முக்கியமான உதாரணமா நேற்றைய சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து நானு அந்த ஒரு அது மால்டோவான்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, மால்டோவா ஒரு இதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்கியூக்கு சைப்ரஸ்ல இருந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. மால்டோவாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து தகவல் போனதா சொல்றாங்க. ஏன்னா அங்க மால்டோவா போயிட்டு போறதா பிளான் இருந்ததா சொல்றாங்க. அது கிளியரான டீட்டெயில் தெரியல. ஆனா நான் டிக்டாக்ல வந்து ஒரு 2, 3 பேரு நான் ஃபாலோ பண்றேன். அவங்கலாம் வந்து இந்த இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டில்லாவுல ஒர்க் பண்ணக்கூடிய செயற்பாட்டாளர்கள். அவங்க வந்து நேரடியா கப்பலுக்கே ஒரு சின்ன போட் எடுத்துட்டு போயிட்டு, அந்த கப்பல்ல டே டைம்ல எடுத்த வீடியோலாம் இருக்கு. அந்த வீடியோ கூட நம்ம டெலிகிராம்ல போட்டிருக்கோம். தோழர்கள் பார்த்தாங்கன்னா தெரியும். இப்ப அப்படியே நான் இங்கேருந்து இத பேசணும்னு நெனைக்கிறேன். தொடக்கத்துல சொன்ன மாரி ஈரான், அ அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை கட் ஆயிருக்கு. இதுக்கும் பிஃபோரா வந்து 1 நாள் முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து ஜெர்மனி, பிரான்ஸு, அப்புறம் வந்து யுகே 3 பேர்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு பிளான் இருந்துச்சு ஈரானுக்கு. அதையும் ஈரான் கேன்சல் பண்ணிடுச்சு. இது எல்லாம் தொடங்குன இடம் அப்படின்னு நான் எத பார்க்கிறேன் அப்படின்னா, 1 நாள் முன்பு, அதுக்கு 1 நாள் முன்பு ஒரு 7 வெவ்வேறு நிறுவனங்கள் மேல, அ யுனைட்டட் அரபு எமிரேட்ஸு, துருக்கி, அப்புறம் ஈரான். இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வந்து ஒரு 7 வெவ்வேறு எண்ணெய் நிறுவனங்கள் மேல அமெரிக்கா தடை கொண்டு வந்திருக்கு. அந்த தடை கொண்டு வந்த பிறகு தான் கோவமாயி ஈரான் இத பண்ணியிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இத எப்படி நான் பார்க்குறேன்னா, அது ஆக்சுவலா எழுதுன பெரிய டீட்டெயிலா இருந்ததுனால அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. எழுதாம அப்படியே விட்டுட்டேன். ட்விட்டர்ல போயிடுச்சு. என்ன நான் யோசிச்சேன் அப்படின்னா, இங்கேருந்து அப்படியே 20 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா, விடுதலை புலிகளுக்கு என்ன துரோகத்த அமெரிக்கா பண்ணுச்சோ, அதே துரோகத்த இப்போ வந்து ஈரானுக்கு பண்ணுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து ஜப்பான் பேச்சுவார்த்தை, தாய்லாந்து பேச்சுவார்த்தை இதெல்லாம் முடியுது. முடிச்சுட்டு அடுத்து நியூயார்க்ல நடக்க வேண்டிய பேச்சுவார்த்தைக்கு விடுதலை புலிகள் போக வேண்டியது. அதுக்கும் பிஃபோரா வந்து விடுதலை புலிகள பயங்கரவாதிகள்னு அறிவிச்சு, அவங்கள அப்படியே இங்கேருந்து ஓரங்கட்டுறாய்ங்க. அதன் பிறகு தான் அந்த போர் தீவிரமடையுது. இது இங்கேருந்து ஒரு 20 வருஷம் பின்னாடி. 2002, 2003 சமயத்துல. இப்போ அதே ஒரு மெத்தட திரும்ப இவங்க ஃபாலோ பண்றாய்ங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இத்தன நாளா 3 பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு நல்லா. முடிஞ்ச உடனே இப்ப அடுத்து வந்து லாஸ்ட் பேச்சுவார்த்தையில டெக்னிக்கல் டீமே பேசிட்டாங்க. இனி ஃபர்தரா என்ன பேசணுமோ அதுக்கு உண்டானத சைன் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்னும் நெறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, பேசட்டும், ஈரான் பேசட்டும் நல்லதுதான். பேசி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அம் தடைகள வந்து நீக்கிக்கட்டும். அது சரிதான்னு சொல்லி பாலஸ்தீன ஆதரவாளர்களே பலர் பேசினத நான் பார்த்திருக்கேன். இவங்க பர்ப்பஸா இத செய்றாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? இந்த தடை கொண்டு வந்து, இந்த தடைக்கு அப்புறமேல இந்த 2 பேச்சுவார்த்தைகளும் ரத்தானதுக்கு காரணம். நீங்க அந்த
புலிகளுக்கு எதிரான தடைய பத்தி பேசுனதுனால, அந்த இத வந்து நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டா சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா வந்து புலிகள் மீதான தடைங்கிறது, புலிகள வந்து ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா வந்து டெசிக்னேட் பண்ணது வந்து 2099லயோ என்னமோ தான் வந்து பண்ணாங்க. 99லயே பண்ணிட்டாங்க. அ அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை வந்து 2 நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, அதாவது 2 அ சிங்கள அரசாங்கத்திற்கும், புலிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைங்கிறது பல கட்டமா நடந்தது. அதுல வந்து குறிப்பா பேங்காக் பேச்சுவார்த்தைங்கிறது மிக முக்கியமானது. பேங்காக் பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. அவங்க கூட வந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான டிஸ்பியூட்டையும் வந்து அவங்க ரிசால்வ் பண்ணிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையில. சந்திரிகா குமாரதுங்கா தான் அப்போ வந்து தலைமையா இருந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. 2 பேருக்குள்ள வந்து சுமூகமான உடன்பாடு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து வந்துருச்சு. இந்த பேங்காக் பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே, ஏன்னா இதுல இதுல பல தோழர்களுக்கும் தெரியாது. இதுல என்ன நடந்தது? யார் இதுல வந்து கல்பிரிட் அப்படிங்கிறது யாருக்குமே பெருசா தெரியாது. இது தொடர்பான ஒரு ஒரு ஆய்வுல வந்து நானு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு ஈடுபட்டிருந்தப்போ, பல விஷயங்கள வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே வந்து பொதுத்தளத்துல இருக்கக்கூடிய தகவல்கள் தான். என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து 2 பேரும் வந்து உடன்பாட்டுக்கு வர வேண்டிய ஒரு நிலை வந்துடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே, இம்மீடியட்டா இந்தியாவினுடைய தூதர், இலங்கைக்கான தூதுவர் வந்து இந்தியாவுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து நேரடியா இலங்கை போயி, இலங்கை இந்திய தூதரகத்துக்கு போயி, அங்க இது தொடர்பான கன்சல்டேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, அவரு பல பேர வந்து சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அதுல குறிப்பா வந்து சந்திச்சு பேசினது ஜேவிபி அமைப்பினுடைய தலைவரா இருந்தவர சந்திச்சு பேசியிருந்தாரு. இப்ப ஜேவிபி கிட்ட அவங்க வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்கன்னா, நீங்க வந்து இது வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்கு பேச்சுவார்த்தை. பட் ஆனா இத வந்து நம்ம அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க பேசுறாங்க. நீங்க இன்டைரக்ட்டா அவங்களுடைய அந்த பேசின மீனிங் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுதான். அமெரிக்கன் தூதரகம், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை, இது எல்லாமே இணைந்து அந்த டயத்துல வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா, அமெரிக்கன் தூதுவர் கூடயும் வந்து சந்திச்சு பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா, இது வந்து அதாவது குறிப்பா வந்து இந்தியாவ இதுல வந்து மீடியேட் பண்றதுக்கோ, இல்ல முக்கிய நபராவோ வந்து இணைச்சுக்காதத இவங்க விரும்பல. அப்ப அத வந்து வெளிப்படையா சொல்றாங்க. எங்கள இல்லாம ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது இங்க நடைபெற்று அது தீர்வுக்கு வருதுன்னா, அத நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அத வந்து எந்த மாதிரி சொல்றாங்கன்னா, புலிகள வந்து நம்ப முடியாது. புலிகள் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள வந்து மதிக்க மாட்டாங்க. அப்படின்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்ற காரணங்கள் வேற. ஆனா அதனுடைய டைரக்ட் மீனிங் என்னன்னா, என்னை இல்லாம நான் இந்த பகுதியினுடைய ஹிஜோமான். இந்த ரீஜியன்ல வந்து நான் வந்து ஹிஜோமானா இருக்கிறேன். என்னையே இல்லாம ஒரு பேச்சுவார்த்தை வந்து முடிவுக்கு வருதுன்னா, அத நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நிலைப்பாடு. இதத்தான் வந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போய் பேசுறாரு அங்க. பேசிட்டு கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, ஜேவிபி மூலமா வந்து வழக்கு தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து வழக்கு தொடர்ந்து கடுமையான போராட்டங்கள் வந்து இலங்கையில எடுக்கப்படுது. கொழும்பு நகரத்துல. அப்ப அந்த போராட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பேச்சுவார்த்தைய முடிவு முடிவு கொண்டு வா. ஏன்னா பேச்சுவார்த்தையில தீர்வ எட்ட முடியாது. இத சொல்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய ஜேவிபி. ஜேவிபி ஒரு இடதுசாரி அமைப்பு, மார்க்சிய அமைப்புன்னு சொல்லிட்டு இந்தியால இருக்கிற மார்க்சிஸ்டுகள் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இன்னமும் இருக்கு. ஆனா இந்த அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, பேச்சுவார்த்தையின் மூலமான தீர்வ வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அழிக்கிறத தவிர வேற எந்த தீர்வும் கிடையாது. மிலிட்டரி சொல்யூஷன் மட்டும் தான் அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க பேசுறாங்க. இப்ப அததான் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க. இத்தனைக்கும் ஆ சந்திரிகா குமாரதுங்காவினுடைய அரசாங்கத்துல ஜேவிபியும் வந்து அங்கமா இருக்கு. அப்போ இன்னைக்கு அதிபரா இருக்கக்கூடிய ஆ ஆ அனுரகுமார திசாநாயக்கா அன்னைக்கு வேளாண் துறை அமைச்சரா இருக்கிறாரு. அதே அமைச்சரவையில. இல்ல அதுக்கு முன்னாடி வேற இவரு வந்து இவரோட இதுல அமைச்சரா இருந்தாரு. அதற்கு முன்னாடியும் வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து அ அந்த இதுல வந்து அ அங்கமா தான் வந்து அந்த அரசாங்கத்துல அங்கமா இருந்ததா தான் நான் பார்க்கிறேன். ஸோ அ அதாவது மகிந்த அரசாங்கத்துல இவரு வேளாண் துறை அமைச்சரா இருந்தாரு. இப்ப இப்ப எப்படின்னா, இவங்க வந்து
இந்தியா மூலமா அழுத்தம் கொடுக்கப்பட்டு உள்நாட்டுக்குள்ள அதற்கு எதிரான போராட்டங்களை வந்து கட்டமைச்சு அதை வந்து உள்நாட்டு வலையில வந்து உடைச்சாங்க. இப்ப இந்த பேச்சுவார்த்தைங்கிறது, பேங்காக் பேச்சுவார்த்தைங்கிறது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த இந்த காலகட்டத்துல தான் 2005 வந்து சுனாமி வருது. சுனாமி வந்து என்ன ஆகுதுன்னாக்க, சுனாமினால பாதிப்பு ஏற்படுது. இப்ப சுனாமிக்கான நிதி உதவி வந்து உலக நாடுகள் பண்றாங்க. பல நாடுகளுக்கு பண்றாங்க. அப்ப இலங்கைக்கு பண்றாங்க. இப்ப இலங்கைக்கு பண்ணும்போது, இப்போ இங்க டிஃபாக்டோ ஸ்டேட்டா புலிகள் அமைப்பு ஈழத்தை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அங்க எப்படி இலங்கை அரசாங்கம் நிதி உதவியை வந்து வழங்க முடியும்? உதவிகளை வந்து வழங்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை செட் பண்றாங்க. புலிகள் அமைப்புக்கு இந்த பகுதியில பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கான உதவியை வழங்குறதுக்கு, நிவாரணம் வழங்குறதுக்கு புலிகள் அமைப்பை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரா போட்டுட்டு, இலங்கையின் மற்ற பகுதிகளுக்கு வந்து அரசாங்கத்துக்கு நிதி உதவி வழங்குறது அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எட்டுறாங்க. இப்ப இந்த உதவி வழங்கும் நிகழ்வுங்கிறது, இப்ப இந்த குளோபலி வந்து இதுக்கான உதவி நிதி சேகரிப்பு நிகழ்வுங்கிறது டோக்கியோ நகரத்துல திட்டமிடப்படுது. டோக்கியோல வந்து இதற்கான நிதி சேகரிப்பு ஒரு கூட்டம் வந்து நடத்துறதுக்கான திட்டமிடல் வந்து நடக்குது. டோக்கியோல நடக்க வேண்டிய திட்டமிடல், டோக்கியோல வந்து புலிகள் போறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புலிகளுடைய பிரதிநிதிகள் வந்து போறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கடைசி நேரத்துல நியூயார்க்குக்கு மாத்துறாங்க. இப்ப இங்கதான் அமெரிக்கா ஏற்கனவே புலிகளை வந்து தீவிரவாத அமைப்பா டெசிக்னேட் பண்ணிருக்கு. அப்ப அங்க வந்து புலிகள் அமைப்பினுடைய ஆட்கள் வந்து போக முடியாது. தெரிஞ்சே பண்ணாங்க. புலிகள் அமைப்பை இந்த பிரதிநிதித்துவப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகவே தெரிஞ்சே மாற்றப்பட்டது அது. அது என்னன்னா, டோக்கியோல நடந்திருந்ததுன்னா நிதி வந்து கொடுத்திருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அங்கீகாரம் பண்ற மாதிரி ஆயிருக்கும். புலிகளினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை அங்கீகாரம் பண்ற மாதிரி ஆயிருக்கும். அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த நிதி பங்களிப்பு கொடுக்க வேண்டிய டோனர்ஸ் மீட்டிங்க அங்கிருந்து மாத்தி நியூயார்க்குக்கு கொண்டு போய், நியூயார்க்குக்கு போனதுக்கு அப்புறம் புலிகள் அமைப்பு அங்க போக முடியல. புலிகள் அமைப்பு போக முடியாததுனால இலங்கை அரசாங்கத்துக்கு நிதியை கொடுக்கறதுங்கிறத முடிவு பண்றாங்க. இது என்னன்னா, புலிகள் அமைப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் பவரை வச்சுக்கிடுச்சு, அது வந்து பிராக்டிக்கலா அதுதான் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத அங்கீகாரம் பண்ண கூடாதுங்கிறதுக்காகவே அந்த திட்டம் வந்து மாற்றப்பட்டு அது டோக்கியோல இருந்து நியூயார்க்குக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. ஸோ இதுதான் அங்க நடந்தது. எப்பவுமே அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள்ங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களை வந்து அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து எந்த வகையிலயும் அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. ஏன் ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தையில நேரடியா ஈடுபட்டாருங்கிறதுக்காக ஒரு ஆண்வாய், அமெரிக்காவுக்கான ஆண்வாய் வந்து ஹமாஸ் கூட நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாருங்கிறது தெரிஞ்ச உடனே இஸ்ரேல் அழுத்தத்தை கொடுத்து அவரை வந்து அந்த பொறுப்புல இருந்தே வெளியேற்றுனுச்சு. ஏன் வந்து அவங்க பேசலாம், பேசக்கூடாதுன்னு இல்லை. ஆனா ஏன் பேசுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைன்னா, பேசிட்டாங்கன்னா அங்கீகாரம் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருது. இப்போ ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு அவங்க முத்திரை குத்துனதுக்கு அப்புறம் அந்த அங்கீகாரத்தை வந்து ஒரு காலத்திலயும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படியெல்லாம் வந்து மாத்தி அதை கொடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்ஸை வந்து உருவாக்கிடுவாங்க. இப்ப அதுதான் வந்து புலிகளுக்கு எதிராக வந்து நடந்தது. அதுதான் இப்ப இன்னைக்கு நடக்குது. இப்ப என்னன்னா, ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை வந்து போர் நடவடிக்கை தான் வந்து அவசியமானது. அதுதான் வந்து இறுதி முடிவு அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்புறம் அது கூட நீங்க பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு எந்த தீர்வையும் வந்து எட்டுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்ப இங்க பிரச்சனையே என்னன்னா, அமெரிக்காவுக்கு என்ன தேவை அப்படின்னா, அமெரிக்காவுக்கு தேவை ஈரானுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது தான் அமெரிக்காவினுடைய தேவை. அதுதான் வந்து அது தொடர்ந்து 7 நாடுகள் லிஸ்ட்டை போட்டு அதுல ஈரானை வந்து கடைசியா அந்த லிஸ்ட்ல வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு 20 ஆண்டுகளுக்கு மேல. இப்போ அதுதான் அவங்களுடைய சொல்யூஷன். அவங்க சொல்யூஷன் வந்து இந்த பகுதியில என்ன சொல்யூஷன் வைக்கிறாங்கன்னா, ரெஜிம் சேஞ்ச். ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை, ரெவல்யூஷனரி அரசாங்கத்தை மாத்தணும். அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கம். இப்ப அந்த நோக்கம் தான் அவங்களுடைய பிரைமரி நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து கொண்டு வராங்க. அதற்கான எக்ஸ்கியூஸ் தான் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே. அப்படி வந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து எப்படி வேற என்ன தீர்வை வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க? அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே தீர்வுங்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறது. ஆட்சி மாற்றம் பேச்சுவார்த்தையின் மூலமா ஏற்படுத்த முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்ப பேச்சுவார்த்தைங்கிறது இங்க எந்த வகையிலையும் சாத்தியமற்றது. பேச்சுவார்த்தையின் மூலமான தீர்வுங்கிறது எந்த வகையிலும் சாத்தியமற்றது அமெரிக்காவை பொறுத்தளவுல. ஏன்னா அமெரிக்காவினுடைய நோக்கம் அது. அப்படிங்கிற இடத்துல
அவங்களுக்கு எஸ்கியூஸ் தேவைப்படுது. அதற்காக அவங்க எடுத்திருக்கிறது தான் இந்த நியூக்ளியர் இஷ்யூ. நியூக்ளியர் இஷ்யூல அவங்களுடைய சிஐஏ உடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட் என்ன சொல்லுதுன்னா, இந்த வருஷத்துக்கான ரிப்போர்ட் அசஸ்மென்ட் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, 2003ல இருந்து ஈரான் எந்தவித நடவடிக்கையிலும் ஈடுபடல, ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான முயற்சியிலேயே ஈடுபடலங்குது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்து அவ்வளவு பயம் 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 வருது இவங்களுக்கு? ஏன் வந்து அவ்வளவு சீரியஸா இந்த பிரச்சனைய அணுகுறாங்க அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸ்கியூஸ். இதுதான் காரணம். இத காரணமா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேற வேலைகள் வந்து செய்ய வேண்டியிருக்கு. அதற்கான காரணமா இந்த வருஷத்த 20 வருஷத்துக்கு மேல வந்து அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஈவன் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அசஸ்மென்ட் ரிப்போர்ட் சொல்றதையும் வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா அத வந்து அவங்க அத ஏத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க எந்தவித நடவடிக்கையும் இதுக்கு மேல எடுக்க முடியாது. ஈரான் வந்து லெஜிட்டிமேட்டா வந்து அதனுடைய அ ப எனர்ஜி தேவைகளுக்காகவும், மருத்துவ தேவைகளுக்காகவும் நியூக்ளியர் என்ரிச்மென்ட் வந்து பண்ணுது. ஸோ அது வந்து எல்லா நாடுக்கும் இருக்கிற சுயாதீனமான உரிமை. அந்த உரிமையில தலையிடுறதுக்கான அதிகாரம் யாருக்கும் இல்ல. அது வெப்பன் தயாரிக்கும் போது தான் வந்து நான் ப்ரொஃபலேஷன் ட்ரீட்டிங்கிறத வந்து போடுறாங்க. ஏன்னா, இந்த அணு ஆயுதத்த வந்து உலகம் முழுக்க விரிவாக்கம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த கட்டுப்பாடுகள விதிக்கிறாங்க. இப்ப இதுல ஈரான் வந்து எந்த வகையிலயும் வந்து த்ரெட் கிடையாது. யாருக்கும் எந்த த்ரெட்டும் கிடையாது. ஏன்னா, அது எந்த வகையான வெப்பன் தயாரிப்பு நடவடிக்கையிலும் ஈடுபடலங்கிறத உலகத்துல எல்லாருமே சொல்றாங்க. எல்லா இன்டெலிஜென்ஸ் இன்புட்டும் அதுதான் சொல்லுது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வேற எந்த அ இதுல இருந்து என்ன ரிசல்ட்ட வந்து அவங்க எட்ட விரும்புறாங்கன்னா, எதுவுமே கிடையாது. அவங்க ஹியூமிலியேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஈரான் மீது ஏதாவது ஒரு வகையில தாக்குதல் நடத்தி அந்த ஆட்சிய வந்து மாத்தணும்னு நெனைக்கிறாங்க. அதற்கான காரணங்கள தேடும்போது நியூக்ளியர்ங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இது அமெரிக்கன் பப்ளிக்குக்கு செல் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. புரொபகண்டா பண்றதுக்கு ஈஸியான விஷயமா இருக்கு. இததான் வந்து ஈராக்ல வந்து சொன்னாங்க. வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த போர நடத்தி சதாம் ஹுசேன வெளியேத்துனாங்க. சதாம் ஹுசேன கொலை பண்ணாங்க. அந்த நாட்ட வந்து ஐசிஸ் தீவிரவாதிகள உள்ளுக்கு விட்டு அந்த நாட்டையே வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணாங்க. இததான் லிபியாவுல வந்து லிபியால என்ன நடந்தது? கதாஃபி வந்து என்ன பண்ணாரு? இது எல்லாத்தையும் நான் இந்த நியூக்ளியர் ரிசர்ச்சையும் வந்து கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அமெரிக்கா கூட உடன்பாடு ஏற்படுத்தினாரு. கடைசியா என்னாச்சு? அவருக்கு எதிரான நடவடிக்கையை ஒபாமா காலத்துல ஆரம்பிச்சு நேட்டோ தாக்குதல் நடத்தி ஐசிஸ் தீவிரவாதிகள் மூலமா அவரை வந்து கொலை பண்ணாங்க. அதுதான் நடந்தது. ஸோ அப்ப அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இதுதான் வந்து அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறதுக்கு அப்புறம், நீங்க அவங்க கூட பேச்சுவார்த்தையின் மூலமா அந்த முடிவ வந்து மாத்த முடியுமா? இல்ல அந்த முடிவுக்கான தீர்வு பேச்சுவார்த்தையில இருக்கான்னா, இல்ல. அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஏன்னா இதுல ஹோப்ஃபுல்லா இருக்கிறதுங்கிறது வேற. நம்ம விரும்புறதுங்கிறது வேற. ஆனா நடைமுறையில இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நோக்கத்துக்கான தீர்வு பேச்சுவார்த்தையில கிடையாது. பேச்சுவார்த்தையின் மூலமா எப்படி ஆட்சி மாற்றத்த உங்களால ஏற்படுத்த முடியும்? முடியாது. அப்போ வேற வகையான நடவடிக்கைகள் மூலமா தான் பண்ண முடியும். ஒண்ணு எக்ஸ்டர்னலா தாக்குதல் நடத்துறது. இல்லன்னா சிரியா மாதிரி இன்டர்னலி உள்ளுக்கு வந்து பிரச்சனைய உருவாக்கி, வேற ஒரு ஃபோர்ஸ உருவாக்கி, இந்த அரசாங்கத்துக்கு எதிரா கிளர்ந்தல வச்சு தாக்குதல் நடத்தி இந்த அரசாங்கத்த வெளியேத்துறது. இது 2ம் தான் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன். இப்ப இந்த 2 ஆப்ஷனையும் தான் அவங்க தேடுறாங்க. இந்த 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷனையும் சைமல்டேனியஸா வந்து பண்ணலாங்கிறது தான் இப்ப அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இப்ப அதற்காக தான் வந்து அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் காலி பண்ணிட்டோம்னு சொல்லி இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு ப்ரொபகண்டா பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதன் மூலமா நம்ம தாக்குதல் நடத்தலாங்கிறது. இதெல்லாம் வந்து அமெரிக்கன் பப்ளிக்குக்கு அவங்க செல் பண்றதுக்காக. நம்ம வந்து போனோம்னா ஈஸியா வந்து இந்த போர வந்து வின் பண்ணிட்டு வந்துரலாம். அதனால இதுதான் நமக்கு இருக்கிற வாய்ப்பு. ஈரான் வந்து ஒரு ஈவில் ஃபோர்ஸ். அத தாக்கி அழிச்சிரணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள்ட்ட வந்து அத செல் பண்றாங்க. இந்த கருத்த வந்து செல் பண்றாங்க. போர வந்து செல் பண்றாங்க. இப்ப இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இத வச்சு தான் நம்ம சொன்னோம். இவங்களுக்கான நோக்கம்ங்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறது நோக்கமா இருக்கும்போது, பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வு எட்டுறதுக்கான வழியே கிடையாது அப்படிங்கிறது. இத வந்து ப்ரூக்கின் இன்ஸ்டிடியூஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பேப்பர்ல வந்து அவனுடைய திங்க் டேங்க் பேப்பர்ல வந்து எல்லா பிளானையும் வந்து எழுதியிருக்கிறானுங்க. இப்ப அதுலதான் வந்து சொல்றானுங்க, ஈரான் கூட வந்து ஒரு வகையான பேச்சுவார்த்தையை வந்து ஈடுபட்டு, அதுல ஈரான் வந்து அதை மீறிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதற்கு மேல வந்து இது கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. டிப்ளமேட்டிக்கா வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு,
போரை நோக்கி போறதுதான் வந்து அடுத்த தீர்வு அப்படிங்கிறத அந்த புரூக்கின் இன்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லியிருக்குது. அந்த பேப்பரை தான் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. 20 வருஷமா அதுதான் நடக்குது. இது நீங்க சைமூர் ஹெர்ஸ் எழுதுன அந்த ரீடைரக்ஷன்ங்கிற ஆர்டிக்கல்லையும் கிட்டத்தட்ட இதை தான் வந்து அவங்க அவுட்லைன் பண்றாங்க. இந்த ரீஜியனுக்கான பாலிடிக்ஸ் நியூ மிடில் ஈஸ்ட் எப்படி உருவாக்குங்கிறதுல இதை தான் வந்து அவங்க அவுட்லைன் பண்றாங்க. ஸோ எல்லாமே இந்த திட்டமிடலோட தான் போகுது. இந்த பின்னணியில தான் வந்து ஈராக் போர்ல ஆரம்பிச்சு வரிசையான போர்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ இப்ப இந்த திட்டத்தை வந்து 20 வருஷமா அவங்க செயல்படுத்திட்டு வராங்க. திடீர்னு வந்து மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்களா அவங்களுடைய பாலிசி இல்லைன்னா மாற்றத்தை கொண்டு வர போறது இல்லை. அப்படி மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க இந்த பகுதியில ஹிஜோமோனிக் பவரா இருக்க முடியாது. ஸோ அதுதான் அங்க இருக்கிற சிக்கல், அவங்களுக்கு இருக்கிற சிக்கல். ஸோ இதுல என்னன்னா நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இப்ப இந்த போர்ல வந்து நடத்தி நீங்க வந்து வெற்றி அடைஞ்சு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிற நடைமுறை சிக்கல் இருக்கு. அதுக்கு வேணா வந்து பொறுமை காக்கலாமே தவிர, ஆனா போருக்கு போறாங்க அப்படிங்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய திட்டம் வந்து அததான் இருக்கு. அதுதான் இப்ப இங்க இந்த பேச்சுவார்த்தைங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க பல்வேறு சம்பவங்கள் நடந்தது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2-3 வாரங்களா வந்து அந்த மாதிரியான தகவல்களை வந்து அவங்க பரப்பிட்டு இருந்தாங்க. என்னன்னா அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தையில ஆர்வமா இருக்கு. பேச்சுவார்த்தையின் மூலமா இந்த தீர்வை வந்து எட்டலான்னு சொல்லி நம்புது அப்படிங்கிறத ஒரு ப்ரொபகண்டாவா வந்து அவங்களுடைய மக்களுக்கு தகவலை சொல்றதுக்கு நினைச்சாங்க. அதை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 3வது வாரத்துல இருந்து இப்போ ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து முக்கியமான பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கும். அப்ப இனிமே வந்து இதை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினா வந்து தீர்வு எட்டுறதுக்கான வழி இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு பல ஃபோர்ஸ் வந்து அங்க வேலை பார்க்குது அமெரிக்காவுக்குள்ள. அதுல நீங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் வந்து நீங்க சாங்ஷன் வந்து மேக்சிமம் ப்ரெஷர் சாங்ஷனை வந்து அவர் போடுறாரு. இப்போ போடும்போது இது வந்து இப்ப ஏன்னா இப்ப நீங்க பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்வு எட்டுறதுக்கு முடியலன்னா தானே நீங்க இந்த சாங்ஷன்ஸ்க்கு எல்லாம் போகணும். நீங்க நடந்துகிட்டு இருக்கும் போதே திரும்ப வந்து சாங்ஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து நல்லெண்ண அடிப்படையில பேச்சுவார்த்தை நடக்கும்? வாய்ப்பு இல்ல. நல்லெண்ணமே இல்லைங்கிறப்போ எப்படி பேச்சுவார்த்தை நல்லெண்ண அடிப்படையில நடக்க முடியும்? அதுதான் வந்து அவங்க ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க. இது வந்து குட் ஃபெய்த்ல இந்த பேச்சுவார்த்தை நடக்கல மாதிரி தெரியல. அமெரிக்கா வந்து சீரியஸா அந்த பேச்சுவார்த்தையை வந்து அணுகல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து நீங்க தடைகளை வந்து ஏற்படுத்துறீங்க. அவங்களுடைய பொருளாதார தடையை வந்து தீவிரப்படுத்துறீங்க. ஸோ இது எப்படி வந்து நீங்க பேச்சுவார்த்தை அப்புறம் நடத்துறதுல அர்த்தம் என்ன இருக்குது? அப்ப இதெல்லாம் எதுவுமே அர்த்தம் இல்லைங்கிறத தான் வந்து ஈரான் தரப்பு சொல்லுது. இது இங்க மட்டும் இல்ல. அவங்க தொடர்ந்து இது இது ஒண்ணு மட்டும் பண்ணல. இது இங்க மட்டும் அவங்க பண்ணல. இதையே தான் வந்து இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிராகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரஷ்யாவுக்கு எதிரான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல தான் சாங்ஷன்ஸை வந்து தீவிரப்படுத்துறாங்க. ரஷ்யாவுக்கு எதிரான சாங்ஷன்ஸை தீவிரப்படுத்துறாங்க. ஈரானோட சேர்த்து ரஷ்யாவுடைய கம்பெனிஸையும் வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு சாங்ஷன்ஸை வந்து ட்ரம்ப் அரசாங்கம் அதிகப்படுத்தியிருக்கு. பல நிறுவனங்களை அதுக்குள்ள இணைச்சிருக்குது. பல துறைகளை வந்து இணைச்சிருக்குது. பேங்கிங் செக்டார்ல இருந்து ஆயில் செக்டார்ல இருந்து எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ள இணைச்சிருக்குது. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து 2 பக்கமும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு நோக்கமே வந்து போரை நிறுத்தணுங்கிறதோ, இல்ல சுமூகமான உடன்பாடுகளை வந்து எட்டணுங்கிறது இவங்களுக்கு நோக்கமாவே இல்ல. இவங்க வந்து பூரா உலகம் முழுக்க போரை நடத்துறங்கிறதுல நோக்கமா இருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவங்க உள்நாட்டு சிக்கல்கள் காரணமா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட் உலகம் முழுக்க வந்து கேள்விக்கு வருது அப்படிங்கிறது ஒரு காரணம். இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கு. அவங்க வந்து டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரமா வந்து இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணுங்கிற எல்லையை நோக்கி நகர்றாங்க. அதனாலதான் கேயாட்டிக் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இந்த பேச்சுவார்த்தை முறிஞ்சு போகுது. கிட்டத்தட்ட முறிஞ்சு போயிருச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப நடக்குங்கிறத எந்த டீட்டெயிலும் அவங்க இன்னும் சொல்லல. அதனால எப்ப நடக்கும், நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறது எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சாங்ஷன்ஸ் போட்டது. இன்னொரு பக்கம் ஆ அவரு அ ராணுவத்துறை செயலாளரா இருக்கக்கூடிய பீட் ஹெக்ஸத் அவருடைய ட்விட்டர்ல எழுதியிருக்கிறாரு. எமனுக்கு வந்து நீங்க உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. லீத்தல் உதவிகளை பண்ணிட்டு இருக்கீங்க. அத நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். உடனடியா நிறுத்துங்க.
நாங்க வந்து உங்களை எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எச்சரிக்கிறோம். அதற்கான கான்சிக்வென்சஸ் வந்து எங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில எந்த நேரம் என்னங்கிறத நாங்க முடிவு பண்ணி அத நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்றாரு. கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, "உன்னைய நான் தாக்குவேன்" அப்படின்றாரு. ஸோ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிற இந்த டயத்துல நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு தரப்ப வந்து பேச விட்டீங்கன்னா, அது என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை? ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் மிரட்டல் அப்படின்னா, அது எப்படி பேச முடியும்? என்ன அர்த்தம் இருக்கு பேசுறதுல? இதுதான் ஆரம்பத்துல இருந்து சுப்ரீம் லீடர் வந்து சொன்னாரு. இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இவங்க பேச்சுவார்த்தைய மதிக்க போறதில்ல. பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டாலும் இவங்க மதிக்க போறதில்ல. கடைசியா கிழிச்சு போட்டுருவாய்ங்க. அப்ப என்னத்துக்கு தான் பேச்சுவார்த்தை இவங்க கூட நடத்தணும்? இவங்க கூட நடத்துறதுனால எந்த பலனும் இல்ல. என்னன்னா, இப்ப எல்லாருக்குமே என்னன்னா, இப்ப அமெரிக்காவினுடைய திட்டம் என்னன்னு தெரியுது. அமெரிக்கா வந்து உலகத்துக்கு காட்ட விரும்புது. நான் அமைதியின் மூலமா அமைதி முறையில தீர்வை எட்டுறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிறத காட்ட விரும்புது. அதற்கு உடன்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா, இல்ல நீ பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் நான் வந்து முடிச்சுட்டு போவேன். நான் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு தாக்குதல் நடத்தும்போது ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்கு நீங்க பேச்சுவார்த்தைக்கு போகல. அதுதான் காரணம். இந்த தாக்குதலுக்கான காரணம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் வந்து உங்க மேல குற்றச்சாட்டு வைக்க முடியும். இன்னைக்கு அத வைக்க முடியாத அளவுக்கு ஈரான் வந்து தன்னை பாதுகாத்துக்குது. நானும் போனேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் மீறிட்டு போறாங்க. அப்படிங்கிறத அவங்க திரும்ப வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். உலக நாடுகளுக்கு சொல்ல முடியும். குறிப்பா அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு சொல்ல முடியும். ஸோ இது வந்து டிப்ளமேட்டிக்கா வந்து அவங்க அவங்க வந்து தங்கள தகவமைச்சுக்கிறாங்களே தவிர, அவங்க வந்து நம்பி போகல. ஸோ இப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதேபோல இப்ப இது இது நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமகாலத்துல, நேத்து காலையில வந்து இப்போ வெளியுறவுத்துறை செயலாளரா இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ என்ன போடுறாருன்னா, ஆ ஈரான் வந்து கம்ப்ளீட்டா என்ரிச் பண்றது. நியூக்ளியர் என்ரிச்மென்ட் புரோகிராம கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணணும். கம்ப்ளீட்டா விட்டுறணும். அதேபோல அவங்களுடைய மிசைல்ஸ் கேப்பபிலிட்டிய வந்து கம்ப்ளீட்டா வந்து விட்டுறணும். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விட்டுறணுங்கிறாரு. அவங்க வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு உதவி பண்றத கம்ப்ளீட்டா விட்டுறணும். இதெல்லாம் விட்டா மட்டும் தான் அவங்க கூட வந்து உடன்பாடை எட்ட முடியும். அப்படின்னு சொல்றாரு. இத வந்து ஸ்டீவ் விட்காஃப் ரீட்வீட் பண்றாரு அவருடைய ட்வீட்ட. இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இவரு வந்து ஒரு பக்கம் சுமூகமா போகுது. நல்ல விதமா போயிட்டு இருக்கு. டெக்னிக்கல் டீம்லாம் பேச்சுவார்த்தை நடத்துது. நம்ம தீர்வு எட்டுறதுக்கான வாய்ப்பு நெறையாவே இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு, இன்னொரு பக்கம் நீ இத விட்டுறணும், அத விட்டுறணும். நீ கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட்டா உன்னுடைய சுயாதீன உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து விட்டு குடுத்துறணும். நான் சொல்றத தான் நீ கேட்கணும். அப்படிங்கிறது தான் இந்த டீலுக்கான அடிப்படை அப்படின்னு நீ சொன்னன்னா, அப்படி ஒரு டீல் போட வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்கு டீல் போடணும்? அதுக்கு உன் கூட சண்டைய போட்டுக்கலாமே. அதான் அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப அத நோக்கி தான் இது நகருது. ஸோ அதனால இவங்க நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, இவங்களுடைய நோக்கம்ங்கிறது ரெஜிம் சேஞ்ச். ஸோ ரெஜிம் சேஞ்ச பேச்சுவார்த்தையின் மூலமா நடத்த முடியாது. அதனால இவங்களுக்கு இருக்கிற ஒரே தீர்வு போர் தான். இப்போ போர தவிர இவங்களுக்கு வேற எந்த வழியும் இல்ல. இப்ப இது போர் அப்படின்றதுக்கு வந்து இன்னும் ஒன்று வேலை இன்னைக்கு பண்றாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். நான் ஒரு ஒரு 2, 3 ஹவர்ஸ் பிஃபோரா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு ஐஆர்ஜிசி கப்பல் வந்து ஒண்ணு வந்து செங்கடல்ல நிக்குது. அந்த கப்பல் தான் வந்து இஸ்ரேலா இருக்கட்டும், இல்ல வந்து எங்களுடைய எங்க கப்பல் எங்கெல்லாம் நிக்குது. இந்த தகவல் எல்லாத்தையும் சேட்டலைட் மூலமா எடுத்து ஏமன் அன்சுரல்லாவுக்கு அந்த கப்பல் தான் குடுக்குது. அது வந்து ஐஆர்ஜிசியோடது. நாங்க அது மேல இப்ப அவங்க அத குடுக்கறத நிப்பாட்டலன்னா, நாங்க தாக்குதல் நடத்துவோம் அது மேல. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத நான் மேலோட்டமா பார்க்காம எப்படி பார்க்குறேன்னா, மேலோட்டமா பார்த்தா எனக்கு அதுல ஒரு கேள்வி வருது. அவைங்க 2020ல இருந்த அளவுக்கு ஒரு தைரியமா ஒரு கெப்பாசிட்டியோட அமெரிக்கா இப்ப தாக்குதல் நடத்தணும். அன்னைக்கு வந்து கசம் சுலைமானிய கொன்னப்போ, ஒண்ணும் நம்ம மேல பெருசா நமக்கு எந்த பாதிப்பும் வரல இந்த ரீஜன்ல. ஸோ அதுபோல இனிமேலும் வராது. அப்படின்ற ஒரு எண்ணம் 2020ல இருந்ததும், இப்ப இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப அது போல ஒரு எண்ணம் அவங்களால வச்சுக்க முடியாது. கண்டிப்பா பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ இந்த தாக்குதல நடத்தி, அதன் பிறகு அங்கிருந்து போர தொடங்குவாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த அறிக்கைய பார்த்தா அப்படிதான் தெரியுது. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் தான் தேவை. இப்ப போர ஆரம்பிக்கணும்னா, ஏதோ ஒரு காரணத்த வச்சு போர ஆரம்பிக்கணும். அது நேரடியா வந்து ஈரான் மீது போய் தாக்குதல் நடத்துனாக்க, ஆ இவங்க தரப்புக்கு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும்.
நேரடியா இவங்க தான் வந்து அக்ரஷன்ல ஈடுபடுறாங்கன்ட்டு. அத இன்னொரு வகையில ஈரானுடைய நடவடிக்கைக்கான பதிலடி அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்க கப்பல் மீது தாக்குதல் நடத்துனா, அந்த மாதிரியான ஒரு இம்ப்ரஷன் வந்து கிரியேட் ஆகாதுங்கிறது தான் அதுக்கான காரணம். இப்ப என்னன்னா ட்ரிப் ஒயர் இப்ப இதுல தாக்குதல் நடத்துனாங்கன்னா, ஈரானால ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஈரானுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்துனாங்கன்னா, அவங்க கண்டிப்பா வந்து அதற்கான பதிலடிய வந்து குடுக்க தான் போறாங்க. இப்படி குடுத்தாங்கன்னா, அது அடுத்த கட்டத்த நோக்கி நகர்ந்துரும். இப்ப அத தான் வந்து அவங்க எதிர்பார்த்து பண்றாங்க. பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணு வந்து இப்ப நீங்க சொன்ன இந்த தகவல். நேத்து வந்து அல் அரேபியா ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுல என்ன சொல்லுதுன்னா, ஈரானுடைய கப்பல் வந்து ஆயுதம் கொண்டு போயிட்டு இருந்தது. அ யமன் அன்சார் அமைப்புக்கு. அத வந்து புடிச்சுட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு ஒரு தகவல வந்து பரப்புனாய்ங்க. இது எல்லாமே வந்து புரபகண்டால ஈடுபடுறாய்ங்க. இதுக்கான போருக்கான புரபகண்டாவுல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான எக்ஸ்கியூசஸ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே எப்படின்னா, அவங்க வந்து யமனுக்கும், அ ஈரானுக்கும் இருக்கிற அந்த உறவுங்கிறத பயன்படுத்தி, இதன் மூலமா அங்க போர வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சிய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தொடர்ந்து ட்ரம்ப் ஆரம்பிச்சு, அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற எல்லாரும் அதத்தான் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க வந்து திட்டமாவும் வச்சிருக்கிறாங்க. நேத்தோ இன்னைக்கோ பேசின அந்த இவங்க தரப்புல இருந்து, அதாவது வந்து அ ரஷ்யா நேரடியா சொல்லியிருக்கத நான் பார்க்கிறேன். அ ஈரான் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு அவங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு அவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு இன்க்ளூடிங் அ நியூக்ளியர் வெப்பன் வேணும்னாலும் அவங்க தயாரிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அத வந்து நீங்க வந்து கம்பல் பண்ணக்கூடாது அவங்கள. அப்படின்னு ரஷ்யா அவங்க ஒரு தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறதா பார்க்கிறேன். இதுல இன்னும் ஒரு தகவல் வந்து ஒரு கடால்ல நேத்து இன்னைக்கு பார்த்தேன். ஒரு தோழர் நம்ம தோழர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அ லெபனான்ல வந்து ஹெஸ்புல்லாவுடைய அதாவது வந்து பொருளாதாரத்த வந்து மிக கடுமையா வந்து ரொம்ப நெருக்கடி குடுக்குது அமெரிக்கா. அவங்களுடைய பேங்க் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அத முடக்குறது. இன்னும் வந்து இப்ப கிரிப்டோ கரன்சில அவங்க சில பரிவர்த்தனைகள்லாம் பண்றாங்க. அதுக்கும் சர்வேலன்ஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய அளவுல முடக்கிட்டா, மக்களுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில ஒரு பிளவு உருவாக்கியறலாம். அப்படின்னு அவங்க நினைக்கிறதா சொல்றாங்க. 1 2வது வந்து அ இது இவ்வளவு பிரச்சனையும் தாண்டியும் ஒரு $1 பில்லியன் வரைக்கும் பணத்த அவங்க திரட்டிட்டாங்க. அங்க உள்ள மறுகட்டமைப்பு பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா, இந்த போர் நிறுத்தம் தொடங்குனதுலேருந்து, அதாவது லெபனான், இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்தம் தொடங்குனதுலேருந்து, நேத்து வரைக்குமே வந்து 4000 தாக்குதல்கள். அதாவது 4000 தாக்குதல்னா எப்படி சொல்றது? 4000 முறை வந்து அந்த போர் நிறுத்தத்த மீறியிருக்கு இஸ்ரேல் அப்படின்றாங்க. ம். இப்போ இதுல இன்னும் ஒரு தகவலும் சேர்த்து பார்க்கணும். நம்ம போன தடவ பேசும்போது, லெபனானுடைய அதிபர் ஜோசப் ஆரோன் வந்து இது போல அ ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து அந்த ஆயுதங்கள திரும்ப பெறத பத்தி பேசியிருந்தாருன்னு நம்ம சொன்னோம். இப்ப இன்னும் ஒரு இது வருது. தெற்கு பகுதியில இருந்து நாட்டின் தெற்கு பகுதியில இருந்து ஆயுதங்கள் திரும்ப வாங்க வாங்க ஆரம்பிப்போம். வித்ட்ரா பண்றது நடக்கும் அப்படின்னு ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? அவங்க வித்ட்ரா பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு கடைசியா நான் பார்த்த வரைக்கும் ஹெஸ்புல்லா எந்த இடத்துலயும் எங்களால முடியாது. நாங்க தரமாட்டோம். எ உங் யார் யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு தான் ஹெஸ்புல்லா கேட்டிருந்துச்சு. இந்த வித்ட்ரால் அப்படின்றத ரொம்ப அதிகமான டைட்டுக்கு நெருக்கடிய அமெரிக்கா வந்து லெபனானுக்கு குடுக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இத பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? லெபனான்ல வந்து லிட்டானி ரிவருக்கு சவுத்துல இருந்து ஹெஸ்புல்லா வெளியேறது தான் வந்து ரெசல்யூஷன் 1701. ஸோ அத வந்து ஹெஸ்புல்லா அக்ரி பண்ணி தான் வந்து இந்த சீஸ் ஃபயர வந்து முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. சீஸ் ஃபயர வந்து அக்ரி பண்ணுச்சு. ஸோ இப்ப என்னன்னா, லெட்டானி ரிவருக்கும் தெற்கு பகுதியிலிருந்து ஹெஸ்புல்லா ஆல்ரெடி வெளியேறிடுச்சு. ஆனா வடக்கு பகுதியிலயும் வந்து டிஸார்ம் பண்றது தான் வந்து இப்ப அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்த பேச்சுவார்த்தையில எந்த இடத்துலயும் வந்து கிடையாது. வடக்கு பகுதியிலிருந்து டிஸார்ம் பண்றதுங்கிறது எந்த இடத்துலயும் ஹெஸ்புல்லா அக்ரி பண்ணதும் கிடையாது. ஸோ அது நடக்கவும் போறதில்ல. அதுதான் வந்து ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து தெளிவுபடுத்துறாங்க. அது நடக்க போறதில்ல. அது நடத்தவும் முடியாது. யார் நடத்த முடியும்? யாரும் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஜோசப் அவனுடைய இப்போ சமீபத்திய நடவடிக்கைகள் எல்லாமே அத நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அத தான் வந்து அவரு ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாரு. அந்த சலாம்ங்கிற அந்த புது பிரைம் மினிஸ்டரும் வந்து அததான் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாரு. அப்போ ஹிஸ்புல்லாவ வந்து ராணுவத்துல இணைச்சிடலாம் அப்படிங்கிற மாரி பேசுறாரு.
என்னன்னா, இப்ப இவங்க எல்லாருமே என்ன திட்டமா வச்சிருக்காங்கன்னா, அந்த பிஎம்யு யூனிட் இதுல இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய பிஎம்யு யூனிட் மாதிரி வந்து ஹிஸ்புல்லாவ லெபனான் ராணுவத்துக்குள்ள இணைச்சிரலாம். அப்படிங்கிறது தான் இவங்க தீர்வு திட்டமா சொல்றாங்க. பட் ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. அது நடக்காது. ஹிஸ்புல்லா அதற்கு அனுமதியும் குடுக்காது. இது நம்ம ஆஃப்லைன்ல பேசும்போது நானே உங்கள்ட்ட கேட்டுருக்கேன்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு ஆர்டினன்ஸ் போட்டா ஒரு நாள் 2 நாள்ல அது நடக்கக்கூடிய விஷயம் தானே! இப்ப எங்ககிட்ட போதுமான ராணுவம் இல்ல. அப்படியே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவ அப்படியே ராணுவமா நாங்க மாத்திக்கிறோம்ன்னு சொன்னா நடந்துரும்ல ஒரு நாள்ல அப்படின்னு கூட நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இப்போ இன்னும் ஒரு சந்தேகம் எனக்கு வருது. பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் மாதிரி ஈராக்ல இருக்கிறது மாதிரி, நீங்க ஹெஸ்புல்லாவ இணைச்சுட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு ஹெஸ்புல்லா யாரோட கண்ட்ரோலுக்கு போயிருதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஜோச அ அந்த க கவர்ன்மென்ட்டோட கண்ட்ரோலுக்கு போயிருது. அந்த கவர்ன்மென்ட்ட ஏற்கனவே அமெரிக்கா தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப இந்த காரணத்தினால ஹெஸ்புல்லா வந்து அதுக்குள்ள போகாது அப்படின்னு சொல்றீங்களா? ஹிஸ்புல்லா போகாது. ஏன்னா இண்டிபெண்டன்டான டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. லெபனான் அரசாங்கம் சுயாதீனமான அரசாங்கம் கிடையாது. அது ஒரு பப்பட் அரசாங்கம். லெபனானுக்கு அ இறையாண்மை வந்து சுத்தமாவே கிடையாது. கடந்த காலங்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, லெபனான் இறையாண்மைங்கிறது யாதோ ஒரு நாட்ட வந்து சார்ந்து தான் வந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. இன்றைய வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. அவிங்கலாம் வந்து முடிவு எடுக்கிறதே இல்ல. ஸோ அதனால ஹெஸ்புல்லா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு. எப்பல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது ஃபீல் ஆகுற வரைக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு தொடர்ந்து இருக்க தான் செய்யும். அப்படி விட்டுட்டு போச்சுன்னாக்கா, அது மிகப்பெரிய சிக்கல் தான். ஏன்னா, உங்களுக்கு பிஎம்யு யூனிட்டுங்கிறது பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டுங்கிறது இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வந்து வரல. அது வந்து உள்நாட்டுல இருந்த இந்த ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சியாம் மிலிஷியா மூலமா வந்தாங்க. நெறைய மிலிஷியாஸ் உருவாக்குனாங்க. அது வந்து ஐசிஸ்க்கு எதிரா வந்து சண்டை போடுறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஸோ அந்த அமைப்ப நாட்டுக்குள்ள இணைச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்குள்ள இணைச்சுக்கிறாங்க. அது அதோட அதோட அந்த அடிப்படையே வந்து வேற. ஆனா ஹெஸ்புல்லாங்கிறது அப்படி கிடையாது. ஹெஸ்புல்லாவினுடைய உருவாக்கம் சயனிஸ்ட் என்டிட்டியினுடைய அக்ரஷனுக்கு எதிரா உருவானுச்சு. ஆக்குபேஷனுக்கு எதிரா உருவானுச்சு. இப்ப சயனிஸ்ட் என்டிட்டி வந்து இப்போ அ ஐசிஸ் அமைப்பு ஈராக்ல இருந்து வெளியேற்றப்பட்ட மாதிரி, ஆ இன்னும் சொல்லப்போனா ஐசிஸ் அமைப்பு அவ்வளவு பவர்ஃபுல் அமைப்பு கிடையாது. அது வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு. இங்க ஈராக்க பொறுத்தளவுல வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிரியாக்குள்ள இப்போ உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பின்னால வந்து பெரிய அச்சுறுத்தலா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஒரு ஸ்டேட் கிடையாது. ஸ்டேட் வந்து இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு, பெலிஜரன்ட் ஸ்டேட்டு. அது எல்லா நாடுகளையும் வந்து ஆக்குபை பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுது. நேற்று முழுக்க சிரியாக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்கு. இன்க்ளூடிங் வந்து இந்த அல்சரா புதுசா உருவாகியிருக்கிற ஜுலானியினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையும் அது வந்து நேத்து முழுக்க வந்து பண்ணியிருக்குது. சிரியா முழுக்க தாக்குதல்களை நடத்தியிருக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு நாட்டுக்கு எதிரான ஆஹ், ஒரு அமைப்பு இந்த நாட்டுக்கு எதிராக தான் வந்து அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கிற அமைப்பு இந்த நாடு இருக்கிற வரைக்கும், இந்த நாட்டினுடைய தன்மை மாறுற வரைக்கும் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இப்ப அத தடுக்கக்கூடிய வல்லமை லெபனான் ஸ்டேட்டுக்கு இருக்கா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா, லெபனான் ஸ்டேட்டு சாவரின் ஸ்டேட்டே கிடையாது. அது வந்து அமெரிக்காவுல இயக்கப்படுது, பிரான்ஸ்னால இயக்கப்படுது, சவுதியினால இயக்கப்படுது, கத்தார்னால இயக்கப்படுது. இப்படி பல்வேறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் வந்து அந்த நாட்டையே வந்து இயக்குறாங்க. அங்க நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்களும் வலுவான தலைவர்கள் கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்கள நம்பி ஹெஸ்புல்லா வந்து தன்னை போய் இணைச்சுக்கிடுச்சுன்னா, அது பெரிய முட்டாள்தனம். ஸ்ட்ராடஜிக் மிஸ்டேக்கா தான் போகும். அப்ப ஹெஸ்புல்லா மீதான நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியிலேருந்து போயிடும். நீ ஏன் ஹெஸ்புல்லாவ நம்புறாங்க? லெபனான் ராணுவத்தை விட ஏன் வந்து ஹெஸ்புல்லாவ நம்புறாங்கன்னா, ஹெஸ்புல்லா வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட்டா இருக்கும். ஹெஸ்புல்லா வந்து சயனிஸ்ட்களுக்கு எதிரா தான் வந்து இயங்குங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான். லெபனான் மக்களுக்கு பாதுகாப்பான அமைப்பா இருக்கிறது ஹெஸ்புல்லா தான். ஹெஸ்புல்லாவ பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த மக்கள் வந்து அதற்கு ஆதரவு குடுக்குறாங்க. அந்த மக்கள் வந்து அதுல சேர்றாங்க. ஆனா நீங்க அந்த அமைப்ப கொண்டுட்டு போய் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமா இணைச்சுட்டீங்கன்னா, அரசாங்கம் என்ன சொல்லுதோ அததான் வந்து அந்த அமைப்பு செய்ய வேண்டியிருக்கும். பல நெருக்கடிகள் இருக்கு. இண்டிபெண்டன்ட்டா வந்து இயங்க முடியாது. இப்ப பிஎம்இ யூனிட்டிக்கு அதுதான் இருக்கு. பிஎம்இ யூனிட்
இப்ப பெரிய அளவுக்கு தாக்குதல்கள்ல ஈடுபடவே இல்ல. என்ன காரணம்னா, அந்த நாட்டினுடைய அரசாங்கம் வந்து கடுமையான நெருக்கடி குடுக்குது. அமெரிக்கா வந்து கடுமையான நெருக்கடி குடுத்து, அந்த அரசாங்கத்தின் மூலமா பிஎம்யு யூனிட்ட பெரிய அளவுக்கு செயல்பட முடியாத அளவுக்கு தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அது வேற வழியே கிடையாது. ஏன்னா, அரசாங்கத்தின் அங்கமா இருக்கிறதுனால, அவங்க வந்து மதிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சில டைம் வந்து அவங்க இதிலிருந்து விடுபட்டு வெளியேறினாலும், கடைசியா அட் த எண்ட் அரசாங்கம் என்ன சொல்லுதோ, அததான் கேட்க வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. அதனால அவங்களால சுயாதீனமான முடிவு வந்து எடுக்க முடியல. பலஸ்தீனர்களுக்கு ஆதரவா வந்து அவங்களால இயங்க முடியல. ஸோ இந்த சிக்கல்ல வந்து ஹெஸ்புல்லா ஒரு காலையும் போய் சிக்காது. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அமைப்பு தான் வந்து ஹெஸ்புல்லா. ஓகே, ஓகே தோழர். புரியுது. பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள். இந்த உக்ரைன் இத பத்தியும் பேசணும். அது நெறைய இன்னும் அந்த டீல் சைன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது அதாவது அதையும் கூட பேசிடலாம். என்னன்னா, இப்போ யுக்ரைனுக்கும், அமெரிக்காவுக்கும் இடையிலான டீல்ங்கிறது அந்த மினரல் டீலு. ஏற்கனவே ஆ ஜெலன்ஸ்கி போயிருந்தப்ப அந்த ஒயிட் ஹவுஸ்ல நடந்த கூத்து வந்து நம்ம பார்த்தது தான். ஸோ கிட்டத்தட்ட அதே டீல் தான் வந்து இப்ப சைன் செய்யப்பட்டிருக்கு. இதுல என்னன்னா, அவங்க மினரல் டீல்ங்கிறது சும்மா வெளிமப்பனைக்காக வந்து இந்த மினரல் டீல்ன்னு போடுறாங்களே தவிர, உள்ளுக்கு போனாக்க, உள்ளுக்கு வந்து முழுக்க முழுக்க அ அமெரிக்கா வந்து கம்ப்ளீட்டா இரு அ யுக்ரைனுடைய கட்டுப்பாட்ட வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருதுங்கிறது தான் அந்த டீல்ல இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வந்து விட்டு குடுத்துருச்சு. ஃபியூச்சர் உதவிகளுக்காக. அதாவது அமெரிக்கா ஃபியூச்சரா மிலிட்டரிலி யுக்ரைனுக்கு உதவி பண்றதுக்கு தான் இப்ப இந்த டீலே போட்டிருக்காங்க. ஏற்கனவே குடுத்த பணத்துக்குலாம் கிடையாது. இனிமே குடுக்க போற பணத்துக்கு. அப்ப என்னன்னா, போர வந்து மீண்டும் ஆரம்பிக்க போறாங்கங்கிறது தான் அதுல சொல்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாரி நேற்றுன்னு நெனைக்கிறேன். நேற்று ஒயிட் ஹவுஸினுடைய செய்தி தொடர்பாளர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, "நாங்க யுக்ரைன், ஆ ரஷ்யா இடையிலான அந்த பேச்சுவார்த்தையிலருந்து வெளியேறிட்டோம்" அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, அவங்க வந்து அங்கேயும் பிரேக் ஆகுது. சீஸ்ஃபயர்ங்க இந்த பேச்சுவார்த்தைங்கிறது. இங்கேயும் பிரேக் ஆகுது. ட்ரம்ப் அரசாங்கம் அந்த உள்நாட்டு மக்களுக்காக இந்த மாதிரியான ஒரு 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 போலியான நடவடிக்கையில ஈடுபடுதுங்கிறது தான் இது எல்லாமே காட்டுது. என்னன்னா, எல்லாத்துலயும் நாங்க முயற்சி எடுக்கிறோம். நாங்க வந்து அமைதிய கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபடுறோம். பட் ஆனா எதிரிகள் வந்து அந்த அமைதிய வந்து ஏத்துக்க தயாரா இல்ல. அதனால நம்மளால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அமைதிய வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நெனைச்சாங்க. அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டிராமா மாதிரி பண்றாங்க. இது வந்து எங்க போய் முடியும்? என்ன மாதிரியான விளைவுகள ஏற்படுத்துங்கிறது தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யெமனுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைங்கிறது அமெரிக்கா எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்துல 28ஆம் தேதி அவங்களுடைய எஃப்-18 ஹார்னட் ஃப்ளைட் ஒண்ணு வந்து கடலுக்குள்ள விழுந்துருச்சு. அமெரிக்காவினுடைய ஃபைட்டர் ஜெட். அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஹாரி ட்ரூமன் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையில யெமன் ஈடுபடும்போது, ஆ கிட்டத்தட்ட வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்பு வந்துட்டதுனால, வேகமா டர்ன் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர டர்ன் பண்ணதாகவும், அதுல டர்ன் ஆனதுனால நிலை தடுமாறி இறங்க வேண்டிய ஃப்ளைட் வந்து டெக்குல இருந்து தவறி விழுந்துருச்சு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய காமெடியா இருக்குது. இப்படி வந்து ஒரு போர வந்து நடத்த முடியுமா? கிட்டத்தட்ட 80 ஃப்ளைட் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அது. அதுல ஃப்ளைட்ட வந்து இப்போ ஒரு ஃப்ளைட்ட விட்டுட்டாங்க. $67 பில்லியன் அதனுடைய மதிப்பு. 67 மில்லியனு. $67 மில்லியன் வந்து கடலுக்குள்ள போயிருச்சு. கடல்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எடுக்க முடியாது. ஏன்னா, அங்க இவங்கள நிக்கவே முடியல. இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து எப்படி வந்து அத ரெஸ்க்யூ பண்ணி தூக்குறது? அதுக்கான வாய்ப்பு இல்ல. பைலட்டு தப்பிச்சு விழுந்திருக்கிறாரு. அடிபட்டு காயமாயிருக்கிறாரு. இது 2வது ஃப்ளைட்டு. எஃப்-18 வகை ஃப்ளைட்ல வந்து இது 2வது ஃப்ளைட்டு. ஏற்கனவே ஒரு ஃப்ளைட்ட வந்து அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸே வந்து தாக்கிடுச்சு. ஸோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா எமன் அன்சார் அல் அமைப்பு நாங்க வீழ்த்திட்டோம்னாங்க. இப்ப இன்னைக்கும் வந்து நடந்த சம்பவத்துல இவங்க வந்து இந்த மாதிரி வந்து யூ டர்ன் எடுத்ததுனால விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யெமன் அன்சார் அல் அமைப்பு நாங்க தாக்குதல் நடத்தினதுல தான் விழுந்தது அப்படிங்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனா 2 எஃப்-18 ஃபிளைட்ஸ்
கடலுக்குள்ள ரெட் சீக்குள்ள விழுந்து போயிருச்சு. மதிப்பு வந்து ஒரு ஃப்ளைட்டினுடைய மதிப்பு $67 மில்லியன். ஸோ ஏற்கனவே 22 MQ-9 ரீப்பர் ட்ரோன் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு. 22 அது ஒவ்வொன்னும் வந்து $32 மில்லியன். ஆப்பரேஷனல் காஸ்ட் எவ்வளவு? இதெல்லாம் அதாவது இந்த போருக்கு நடைமுறைக்காக அவங்க செலவு பண்ற காஸ்ட் வாரத்துக்கு எப்படியும் கிட்டத்தட்ட $1 பில்லியன் அளவுக்கு இவங்க செலவு பண்றாங்க. அந்த அளவுக்கு கடுமையான செலவுகள் மூலமா அந்த போரை நடத்துறாங்க. ஆனா யமன் அன்சார் அல் அமைப்பு மீது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல. அவங்களுடைய தாக்குதலை வந்து தடுக்க முடியல. மக்கள் மீது குண்டு வீசுறாங்க. இதுல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான பதிலடி நடவடிக்கையா தான் இந்த சம்பவம் வந்து நடந்தது. அதுல ஆப்பிரிக்கால இருந்து மைக்ரன்ட்ஸ், அதாவது குடியேறிகள் அங்கிருந்து வெளியேறி அவங்க வந்து பெரும்பாலும் அவங்க போறது எங்கன்னாக்க சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக திருட்டுத்தனமா போறவங்க. அப்படி வந்தவங்க யமன்ல கைது செய்யப்பட்டு டிடென்ஷன் சென்டர்ல அடைச்சு வச்சிருக்காங்க, தடுப்பு காவல்ல. அங்க உள்ளுக்கு வச்சிருந்த ஒரு பகுதியில தான் வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அதுல 70 பேர் ஆப்பிரிக்கன் மைக்ரன்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் ஆப்பிரிக்கால இருந்து கடுமையான பஞ்சத்தினால உள்நாட்டு போர்கள்ல சிக்கி சின்னாபின்னமானவர்கள் எப்படியாவது பொழைச்சு அகதியா போய் தப்பிச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தடுத்து வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. அவங்க மீது அமெரிக்கா குண்டு வீசி 70 பேரை வந்து கொண்டிருக்கு. ஸோ அதே போல சனா கவர்னரேட்ல அன்னைக்கு இன்னொரு தாக்குதல்லையும் பெரிய மாசக்கர் நடந்திருக்கு. ஸோ இதற்கான பதிலடி நடவடிக்கையா தான் அன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டு அதுல தான் வந்து F-18 வந்து வீழ்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து உடனடியா வந்து இப்ப நேற்று கூட இஸ்ரேல் மீதான தாக்குதலை வந்து தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு யமன் அன்சார் அமைப்பு. 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், பாலஸ்தீன் 2 மிசைல்ஸ் மூலமா தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுல இவங்க ஒண்ணு வீழ்த்திட்டோங்கிறாங்க, ஒண்ணு விழுந்துருச்சுங்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனா யமன் அன்சார் உடைய மிலிட்டரி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, 2மே வந்து அதனுடைய இலக்குகளை தாக்கிருச்சு அப்படின்னு சொல்லுது. மிலிட்டரி, அதாவது ரமாட் டேவிட் ஏர் பேஸ்ங்கிற ஒரு இடத்த வந்து தாக்குனதா சொல்றாங்க. ஸோ அதனால இதுல பெரிய அளவுக்கு சைனிஸ்ட் என்டிட்டியும் அமெரிக்காவும் யமன் அன்சார் அல் அமைப்பு கிட்ட சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்காங்கிறது மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. பதிலடியா அவங்க வந்து மக்களை கொல்றாங்க, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்குதல் நடத்தி அழிக்கிறாங்க, துறைமுகங்களை அழிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மீதும் தாக்குதல் நடத்திட்டாங்க. ஸோ அதனால மக்கள் குடியிருப்புகள், மக்கள் விஷயங்களை தான் வந்து உங்களால தாக்க முடியுதே தவிர பெரிய அளவுக்கு அவங்களால வந்து இவங்களுடைய மிலிட்டரி டார்கெட் மீது தாக்குதல் நடத்த முடியல. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்புட்டும் கிடையாது. இதுல இன்னும் கூடுதலா என்ன விஷயம்னா, யமன் மீது தாக்குதல் நடத்தி யமன் மீது தாக்குதல் நடத்துறதுல 1200 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் இன்னைக்கு ஹாரி ட்ரூமன் நின்றுகிட்டு இருக்கு. அதே போல கால் வின்சன் வந்து அதே 1200 கிலோமீட்டர் தள்ளி ஓமன் கடற்பகுதியில அது நின்றுகிட்டு இருக்கு. இவ்வளவு தூரத்துல இருந்து தான் வந்து அவங்க போய் தாக்குதல் நடத்தவே முடியுது. இதுக்கு முன்னாடி நெருங்கி போனாங்கன்னா யமன் அன்சார் அல் அமைப்பு தாக்குதல் நடத்துது, பயந்து ஓட வேண்டியிருக்கு. F-18 வந்து கடல்ல இழக்க வேண்டியிருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த சூழ்நிலையை பச்சுக்கிட்டு எப்படி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இவங்க நடத்த போறாங்கிறது இன்னொரு கேள்வி. ஸோ அதனால எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கலான டேர்னிங் பாயிண்ட்ல தான் வந்து இந்த ஒட்டுமொத்த போருமே வந்து நின்றுகிட்டு இருக்கு. புரியுது, புரியுது தோழர். இது அடுத்தடுத்து எங்க போக போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்திருக்கிற இந்த செங்கடல்ல நிக்கக்கூடிய அந்த IRGC-யோட கப்பலை தாக்குவோம் அப்படின்னு சொல்றதுல இருந்து, ஸோ இந்த நொடியில இருந்தே இவங்க அடுத்த பிளானுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா சாங்ஷன் போட்ட அன்னைக்கு எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் மேற்காசியால பிறந்த ஒருத்தர். அவரு வந்து ஒரு இப்போ இப்போ இந்த இதெல்லாம் தொடங்கல. அதாவது இந்த வாரெல்லாம் தொடங்கல. நான் சொல்றது வந்து அப்போ ரஷ்யா, உக்ரைன் வார் மட்டும் தொடங்கி இருந்துச்சு. அவர்ட்ட ஒரு நாள் நான் பேசிட்டு இருக்கும்போது, அமெரிக்கன் பாஸ்போர்ட் எடுக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் அவருக்கு. அப்ப அவரு சொன்னாரு, "இல்ல அமெரிக்கன் பாஸ்போர்ட் எல்லாம் இல்ல. நான்லாம் பாஸ்போர்ட் குடுத்தாவே ரிஜெக்ட் பண்ணிருவாங்க." அப்படி சொன்னேன். என்னாச்சு அப்படின்னா, அவரோட ஃபேமிலி நேம் போட்டு அவர் எடுத்து காமிக்கிறாரு CIVயோட வெப்சைட்ல. அ அவங்க மாமா வந்து இதுலேருந்து
ஈரான்ல இருந்து பெட்ரோல் வாங்கி இங்க இருக்கக்கூடிய லோக்கல் வெவ்வேறு டீலர்களுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. ஈரான்ல வாங்கி ஓமன்ல கொண்டு வந்து வெவ்வேறு இடத்துல விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அவரு மேல சாங்ஷன். அவரு மேல சாங்ஷன். வர்றவங்க, போறவங்க, தெரிஞ்சவன், வந்தவன் போன எல்லாத்துக்குமே சாங்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அவர் சொல்றாரு பர்சனலா வந்து இப்ப அவர் மேல போட்டதுனால எங்க குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம் 100 பேர் கிட்ட இருக்கோம். யாருக்குமே வந்து நாங்க அப்ளை பண்ண முடியாது. அமெரிக்கன் விசா. நாங்க எல்லாமே அண்டர் சாங்ஷன்ல இருக்கோம். அப்படின்னு சொல்றாரு. இது போல வந்து எங்கிட்டு திரும்பினா எல்லாத்துக்கும் சாங்ஷன் போடுறது. கண்ண மூடிட்டு இப்ப இந்த கண்ண மூடிட்டு எழுதி விட்டாப்லல்ல ட்ரம்ப். ஆ இவங்க சைனாவா? அதுக்கு வந்து ஒரு 34 போடு. வியட்நாமாவுக்கு ஒரு 98 போடு. இதுக்கு போடு, இது போடு. எது கையில வந்தத எழுதி விடுற மாரி கண்ட வர்றது பூரா எல்லாத்துக்கும் சாங்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இது இந்த சாங்ஷன் 7 சாங்ஷன் போட்ட உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இவங்க வந்து நல்லா இருக்கிற மாரி தெரியல. நல்லா நல்ல சகுனமா தெரியல. இது வேற எங்கேயோ போய் தான் முடிய போகுது அப்படின்னு. அந்த அச்சம் மட்டும் தான் நமக்கு பாக்கி இருக்கு. பார்க்கலாம். அடுத்து வெவ்வேறு நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செஞ்சு தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.